அப்ப அந்த 100க்குள் இருந்து முதலாக அல்லாஹ் அந்த 100ஐ 5 பங்கா பிரிக்கிறான். 5 பங்காக பிரிக்கப்பட்டு முதல் பங்கில் இருந்து அர்ஷ் உருவாக்கப்படுகிறது, இரண்டாவது பங்கில் இருந்து குர்சி உருவாக்கப்படுகின்றது, மூன்றாவது பங்கில் இருந்து லௌஹம் கலமும் உருவாக்கப்படுகிறது, நான்காவது பங்கில் இருந்து அர்ஷை சுமக்கின்ற 8 மலக்குகள் உருவாக்கப்படுகிறார்கள். இது இது ஒரு மிக நீண்ட ஒரு ஹதீஸும் கூட. இப்படியே மறுபடியும் அந்த 100 திரும்ப 5 பங்காக பிரிக்கப்படுகிறது. அதில் 4 பங்கில் இருந்து 4 பொருள், திரும்ப 5 பங்காக பிரிக்கப்படுது, அதில் 4 பங்கில் இருந்து 4 பொருள். இப்படியே 5 5 5 5ஆக பிரித்து 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 இதுல முதலில் பிரிக்கப்பட்ட அந்த 5 பங்குல இருந்து 4 பங்கில் உருவாக்கப்பட்ட அர்ஷோ அல்லது குர்சியோ அல்லது லௌஹோ கலமோ அல்லது அந்த அரிசி சுமக்கின்ற 8 வானவர்களோ இவர்கள யாராவது மெட்டீரியலா? உங்களை தான் கேட்கிறேன். இதுல ஏதாவது ஒரு திடப்பொருளான்னு கேட்கிறேன். மலக்கு பிடிக்க முடியுமா? மலக்க கிடைக்க மாட்டாங்க. குர்சியை பிடிக்க முடியுமா? இல்ல அரிசை பிடிக்க முடியுமா? அப்ப இது எல்லாமே நான் மெட்டீரியலா தான் வெளியே வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? நான் மெட்டீரியலாகவே வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற அந்த பொருளில் இருந்து ஒரு மெட்டீரியல் என்ற ஒரு நிலைக்கு அதை திருப்பி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் வருகின்ற போது மெட்டீரியலாக வருகின்ற பொருள் தான் முதலில் நெருப்பு. நெருப்புக்குள் இருந்து காற்று, காற்றுக்குள் இருந்து நீர், நீருக்குள் இருந்து மண். இந்த 4ஐயும் ஒன்றாக இணைத்து அதில் இருந்து இன்னொரு மெட்டீரியல் உருவாக்கப்படுகிறது. அந்த 100ஐ வைப்பதற்கு உரிய ஒரு மன்சிலாக. கொஞ்சம் கவனிக்கணும். அந்த 100 விதவுட் மெட்டீரியலா இருக்கு. இப்ப அந்த 100ஐ வைப்பதற்கு ஒரு ஸ்தானம் தேவை. அந்த ஸ்தானம் உருவாக்கப்படுவதற்கு தான் 5 5ஆ பிரிக்கப்பட்டு மெட்டீரியலுடைய நிலைக்கு அந்த 100உடைய தாக்கம் கொண்டு வரப்பட்டு அந்த 100க்குள் இருந்து நெருப்பும், நெருப்பில் இருந்து காற்றும், காற்றில் இருந்து நீரும், நீரில் இருந்து மண்ணும் உருவாக்கப்பட்டு இந்த 4ஐயும் ஒன்றாக இணைத்து இந்த 4னுடைய கோர்வைக்கு உள்ளிருந்து ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜீவராசி கொண்டு வரப்படுகிறான். அதிலிருந்துதான் ஆதம் என்ற ஒரு துவக்கம். இந்த ஆதம் என்ற துவக்கத்துக்குள்ளே வருகின்ற போதுதான் அந்த ஆதம் என்ற மனிதன் 100ஐ சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு மெட்டீரியல். கொஞ்சம் கவனிக்கணும் நல்லா. ஆதம் என்ற மனிதன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதனுடைய தேகம் அந்த 100ஐ சுமக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், ஒரு அல்லது அந்த 100 சவாரி செய்யக்கூடிய ஒரு வாகனம். எத்தனை உலமாக்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆதமுக்குள் இருந்து ஆதமை வானவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அவன் பணித்த போது, கட்டளை இட்ட போது வானவர்கள் ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள் என்று சொல்லப்படுவதன் கருத்து உண்மையில் ஆதமுக்கு செய்யப்பட்டதல்ல, மாறாக ஆதமுக்குள் இருந்த 100க்கு செய்யப்பட்ட சுஜூத் என்றுதான் விளக்கம் தருகிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஆதம் என்ற தேகம், ஆதம் என்ற அந்த மெட்டீரியல், ஆதம் என்ற அந்த திடப்பொருள் அந்த வானவர்கள் சுஜூது செய்வதற்கு உரிய கிபிலாவாக மட்டும்தான் கொள்ளப்பட்டது. ஆக அல்லாஹ் தன்னை அறிவதற்கு விருப்பப்பட்டு அந்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு அவனால் எடுக்கப்பட்ட முஸ்தீபுகளில் முதலாக கொடுக்கப்பட்ட பொருள், முதலாக வெளிப்படுத்தப்பட்ட பொருள் அவனுடைய 100 ஆகிய ஹகீகத் அஹ்மதி. அந்த 100க்குள் இருந்துதான் அந்த 100ஐயும் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த அவனுக்குள் இருந்து அந்த 100 வெளிப்பட்டது என்று சொன்னால், இங்க நீங்க ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த 100 வெளிப்பட்ட போது அந்த 100 அந்த தாத்தை விட்டு தனிமைப்பட்டு போனதா, தனித்து போனதா, இரண்டும் துண்டாகி விட்டதா, வெவ்வேறாக ஆகி போனதா என்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைவாதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், தாத்தை விட்டு சிஃபத் நீங்க முடியாது, சிஃபத்தை விட்டு தாத்து பிரிய முடியாது. இது அதை விட்டு பிரிவதல்ல, அது இதை விட்டு பிரிகின்ற பொருள் அல்ல. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இருக்கின்றது. அதை இன்னும் வேறு மாதிரியாக சொல்கிறார்கள். ஆனால் மார்க்கம் அனுமதிக்காத காரணத்தினால் நான் அதை மறைக்க வேண்டிய நிலைக்கு வருகிறேன். ஆக அல்லாஹ் தஆலாவுடைய
நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னை தெரிந்து கொள்வது. அவன் எப்ப தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கின்ற பொருளாக அவனில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட பொருளுக்கு பேர்தான் நூறு முஹம்மதி என்று நாம் சொல்லுகிறோம். அது வல்லன்னா அவனுடைய நோக்கம் நிறைவேறி இருக்காது. அதை அவன் வெளிப்படுத்தலைன்னா அவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு உரிய சாத்தியம் இல்லை, அறவே கிடையாது. அப்ப அந்த 100 வைக்கப்படுவதற்குரிய ஒரு ஸ்தானத்தை தேடுகின்ற போது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் தான் மனிதர்களுடைய தேகம் என்று கொள்ளப்படுகிறது. இப்ப வாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடத்தில் கேட்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இந்த பூமியில் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று பேசுவதற்கு உரிய தகுதியை கொண்டிருக்கிறவர்கள் யார்? டோட்டலா சொல்லுங்க, மொத்தமா சொல்லுங்கன்ற. முடிஞ்சிருச்சு. சஹாபிகள். அவர்களுடைய மகத்துவத்திற்கு இந்த பூமியில் இருக்கின்ற வேறு யாராவது வர முடியுமா? ஒரு கௌசோ அல்லது ஒரு குத்துபோ இல்ல ஒரு அபுதாலோ இல்ல ஒரு அவுத்தாதோ இல்ல கௌசுல் ஆலமோ முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அவர்களுடைய தரத்திற்கு வர முடியுமா? சரி, ஏன் முடியாது? என்ன காரணம்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவங்க. எப்படிங்க? இப்படி சொல்லுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பார்த்தவர்கள். அதனால அந்த அவர்களுக்கு கிடைத்த அந்த படித்தரம் வேறு யாருக்கும் கிடைக்காது. இது ஒண்ணுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அப்ப நம்ம என்ன நம்ம ஈமான் இல்லாம உட்கார்ந்துருக்கோம் வாப்பா. சஹாபிகள் என்று சொல்லப்படுகிற அந்தஸ்தை அவர்கள் பெறுவதற்கு உரிய காரணம் என்ன? பெருமானார் அவர்களை பார்த்தது மட்டுமா? இல்ல, ஏற்றுக்கொண்டதுல நம்மளும் வந்துடுறோம். அதனால பார்த்தது என்பதில் நாம வரல. எது ஷஹீது பதவியா? அது யுத்தத்தில் வெட்டப்பட்டாலே எல்லா சஹாபியுமா ஷஹீதா போனாங்க? பாப்பா, அத்தனை சஹாபிகளுமா ஷஹீதாயிட்டாங்க. 124,000 பேர் யுத்தத்தில் என்ன வீர மரணத்தை எய்தினார்களா? எப்படிங்க? ரசூலுல்லாஹ் எனக்கு காதுல விழுகல, கொஞ்சம் விழுகிற மாதிரி சொல்லுங்க பாப்பா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதான் என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறேன். சஹாபிகள் உயர்ந்தவர்கள், அதுல 2வது கருத்து இல்ல வாப்பா. அந்த உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு உரிய காரணத்தை தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அது அவர்களை பார்த்ததுதான். அது பாருங்க, ஒரே பிரச்சனை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டே போயிட்டார் அவர். வேறு ஒரு காரணத்தையும் இஸ்லாமிய முன்னோடிகள் சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது மட்டுமல்ல, அவர்களோடு பழகியதும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் அடிப்படையான விஷயம், ஒரு 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 யுத்தம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை, யுத்தத்திற்கு உரிய படைகள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த படை வீரர்களுக்கு உபதேசம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப தூரத்துல நின்று ஒரு காட்டு அரபி பத்து ஒரு ஆளு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற அந்த உபதேசத்தை
கையில